அண்ணே உங்கள மாதிரி நான் பேசி காட்டிட்டேன். இப்போ ஒருத்தர் மாதிரி நடந்து நடிச்சு காட்ட போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். உங்க அம்மா மாதிரியே பண்றான்டா. அப்படியே ஒரு சேலை கட்டினா என் அம்மா தான்டா. ஏண்டா அனாதை பயல, என்னையாடா கிண்டல் பண்ற? அப்பா ஆத்தா ஒழுங்கா சோறு போட்டு வளர்த்திருந்தா தானே என் வீட்டு சொத்தை தின்ற கொழுப்புடா உனக்கு. நான் அடிச்சு காட்டுறான், நடிச்சு ஒடிச்சுடுவேன் கால. ஆனாத பயல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? அவ ஏதோ விளையாட்டுக்காக பண்ணத போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு திட்டுறீங்க. அவ யார் தெரியுமில்ல? திருவோட அப்பா காலத்துல இருந்து வீட்டோட வளர்ந்த பையன். அவனோட அப்பா தான் எங்களை எல்லாம் பாசமா வளர்த்தாங்க. அதான் உனக்கு தெரியுமில்ல? அவனை போய் அனாதை அதுன்ட்டு. திருவுக்கு மட்டும் இல்ல, அவன் எனக்கு தம்பிதான். திரு தப்பா எடுத்துக்காத. ஜீவா, பெரியவங்க இப்படிதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க, தப்பா எடுத்துக்காத. ஜீவா, ஃபீல் பண்றியா? மனசுல வச்சுக்காத. என்னமா உங்க காலேஜ் எலெக்ஷன் பொது தேர்தல் நடந்துட்டு இருக்கு? ஆமாண்ணே, காலேஜ் எலெக்ஷன் வந்தா போதும் ஒரே அராஜகமா கலட்டாவா இருக்கும். ஹாய் காவியா. ஹாய். முத்துக்கு தான் ஓட் பண்ணலாம். மறந்துடாத கண்டிப்பா. காவியா நான் வரமா? போயிட்டு வாங்கண்ணே. எல்லாம் பிரகாஷ் தான் ஓட்டு போடுறோம். யாரு மாத்தி கீத்தி போட்டீங்க அவன உயிரோட போக மாட்டீங்க. காலேஜ் வந்து வெளிய போக முடியாது. ஜோபர்ல பொண்ணு நைட்ல போட்ட Dress டேல போட்டு வந்துக்குது. வாமா கண்ணு கேன்வாஸ் பண்ணா. காலேஜ்க்குள்ள புந்து ரவுடி தரமா பண்றீங்க? இது உங்க காலேஜ் எலெக்ஷன் தானே? இதுக்கு போய் ரவுடிங்களை கூட்டு வந்து எதுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க? போடா. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை எல்லாம் காலேஜுக்கு அனுப்புறாங்க. நீங்க ஒரு இன்ஜினியர் ஆவீங்கன்னு ஆசைப்பட்டு தானே? ஆனா நீங்க மாணவர்களுக்கு போட்டிகள் இருக்கலாம், அது படிப்புல இருக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். இப்படி ரவுடித்தனம் பண்றது இல்ல. அதுக்கு எலெக்ஷன் வேண்டாம், அரசியல் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஜனநாயக கடமை, அது உங்க உரிமை. அதுக்கு நேரங்காலம் இருக்கு. இப்ப முதல்ல படிக்கிற வேலையை பாருங்க. மாணவர்கள் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். நம்ம தம்பி படிக்கிற காலேஜில் ஒரு சின்ன கலாட்டாவான். நம்ம தம்பி மேலே எவனோ கையை வச்சிருக்கான்.
கை வச்சவன மார்க்கு போய் வெட்டிட்டாங்களாம். இருக்கானா செத்துட்டானா? கொஞ்சம் சீரியஸ் தான். வெட்டினவனுக்கு முன்ஜாமீன் வாங்கிடு. சரிங்க. இப்பதான் பார்த்து வச்சேன், அதுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு பரம நிக்கணும். பரமா நல்லா இருக்கியா? காலையிலேயே வந்துங்க, ஐயாவுக்கு திதி பண்ண போயிருக்கீங்க. சரி பார்த்துட்டே போயிடலான்ட்டு ஒரு வருஷமா போச்சு. ஓ மாப்பிள்ளை வீட்டு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? யார் வீட்டு கல்யாணத்தை பத்தி யார் வீட்டு கேக்குறீங்க? நம்மளுக்கு மான மரியாதை தானே முக்கியம். உங்களுக்கு எதிரினா எனக்கு எதிரி தானே. அவனுக்கு 2 பேர்த்தையும் பிரிக்கலான்னு பாக்குறேன், ஐடியாவே தோண மாட்டேங்குது. எனக்கு பிடிச்சதே அவனுங்க நட்பு தான். சரி எதுக்கு வந்த? 2 வருஷமா உங்க கையால விதை நெல் எடுத்து கொடுத்தீங்க. அமோக விளைச்சல்ல கலெக்டர் கையால மெடல் வாங்கினேன். இந்த வருஷமா எடுத்து கொடுத்தீங்கன்னா சச்சின் மாதிரி ஹேட்ரிக் அடிச்சிருவேன். ஐயா எஸ்ஐ உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. நன்றிங்கய்யா. இந்த மாசம் தப்பே நடக்கலைன்னு மாசம் பெரிய மனுஷங்கிற முறையில ஸ்டேஷன்ல இருந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. நியாயமா அவங்க எல்லாம் பணம் தரணும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டீங்க. பின்னாடி யூஸ் ஆகும் பரமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.